Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர்மிசை வேத கருப்பொருளாக விளங்கிடுவாய், தெள்ளு கலை தமிழ்வாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். இது பாரதி வாக்கு. அன்பர்களே, ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் பாரதி வித்யாபவனும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பே சிவம் மாதம் ஒரு திருமுறை தொடர் நிகழ்ச்சியின் 3வது அமர்வுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இந்த நிகழ்ச்சியின் சிறப்பே நம்முடைய மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய சத்குருநாத ஓதுவார் இதில் பங்கு கொள்வதுதான். அதுதான் சிறப்பு. நான் சும்மா எடுபடி, அவ்வளோதான். அவர் கூட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எனக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன். நான் அவரோடு சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு கண்டக்டர் ஆகணும், டிராஃபிக் போலீஸ் ஆகணும்லாம் தோணும், தெரியுமா? என்ன அதுக்கு பெரிய காரணம் அந்த விசில் இருக்கக்கூடிய ஒரு மோகம். அது மாதிரி ஓதுவார் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதன் வாயிலாக எனக்கு கொஞ்சம் படிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அவர் பாட கேட்பது தொடர்ந்து பரவசமான ஒரு அனுபவம் எனக்கு. நான் அபிப்பிராயம் எதுவும் சொல்லலை, என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன். எப்போ அவர் பாட கேட்டாலும் மனசில் நெக்கு உருகும் சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு ஏற்படும். அதனால் இவர் கூட எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஸோ ஆசைகளில் இருக்கின்ற ஒரே ஆபத்து அது நிறைவேறிவிடும் என்பது தான். அப்படி அந்த ஆசையை நிறைவேற்றி தந்தார்கள் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களும், பாரதி வித்யாபவன் திரு ராமசாமி, திரு வெங்கடாச்சலம் அவர்களும். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு 3வது திருமுறையிலிருந்து சில முத்தான பாடல்கள், திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கின்ற பாடல்கள். 1380 பாடல்கள் என்று ஒரு கணக்கு, அதெல்லாம் கிடையாது. 1379 என்று இன்னொரு கணக்கு. நமக்கு என்றைக்குமே கணக்கு வராது. எவ்வளோ பாடலாக இருந்தால் ஒவ்வொன்றும் நம்ம அந்த கரைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஓடம் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பாட்டு. ஸோ இன்றைக்கி நாம் முதலில் பார்க்கக்கூடிய திருத்தலம் திருவாவடுதுறை. இங்கே அநேகமாக எல்லோரும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் போயிருக்கீங்க திருவாவடுதுறை? சரிதான். போகாத ஆள்னா நான் தான் கை தூக்கணும். அத்தனை பேர் இருக்கீங்க இங்கே. இங்கே வைத்திலிங்கன் ஐயா இருந்தேன்னா அது ஒன்றும் இல்லை, மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அப்படி போயிட்டோம்னா அப்படின்னு ஆரம்பித்து கரெக்டாக ஒரு ஜிபிஎஸ்ஸே போட்டு கொடுப்பார் நமக்கு அவருடைய வார்த்தைகளால். அங்கே சுவாமிக்கு திருப்பெயர் மாசிலாமணி. அவர் தான் ஈஸ்வரர், கோமுக்தீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். சரிதானா? சரி. ஆமாம் ஆமாம், வைத்திலிங்கன் ஐயாவுடைய தந்தையார் பேர் மாசிலாமணி. அவர் தான் மா வைத்திலிங்கன் தான் போடுவோம். சுவாமிக்கு அனைத்தெழுந்த நாயகர் அப்படின்னு ஒரு திருநாமம் இருக்குது. உமாதேவியை அணைத்தபடி அவர் இருக்கிறார், அதனால் அனைத்தெழுந்த நாயகர் அப்படின்னு என்னென்னோ சிறப்புகள் இருக்குது. திருவாவடுதுறை பற்றி சொல்லணும்னாலே இந்த நிகழ்ச்சியில் பாதிக்கு மேலே ஆகிடும். மாதிரி யாரெல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள்னு பார்த்தா நீங்கள் விட்டுடுங்க. உமாதேவி வழிபட்டா, தர்மநந்திலாம் உங்களுக்கு டக்குன்னு
நமக்கு ஒரு பொறி தட்டாது. முஸ்குந்த சக்கரவர்த்தி வழிபட்டிருக்காரு. நவக்கிரகங்கள், நவகோடி சித்தர்கள், சைவ சமய குரவர் 4வரும் வழிபட்ட திருத்தலம் அது. கோச்செங்கட் சோழன், திருமூலர், போகர், திருமாளிகை தேவர், சேரமான் பெருமாள், மிதிலேசன், வரகுண பாண்டியன், சேந்தனார், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழார், இத்தனை பேர் அங்கே வந்து வழிபட்ட திருத்தலம் திருவாவடுதுறை. இதுக்கு எத்தனையோ பேர்கள் வேறு இருக்குது. சுவாமிக்கு அதில் 1000 பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த தலத்துக்கும் ஏகப்பட்ட பெயர் இருக்குது. இந்த அம்பிகை பசு வடிவத்தில் இறைவனை வழிபட்ட தலம், எனவே ஆவடுதுறை ஆயிற்று அப்படின்னு ஐதீகம். என்ன சொல்லலாம், இங்கே சிவயோகியார் சுந்தரநாதர்னு அவர் தான் மூலன் உடம்பில் புகுந்து திருமூலரானார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் சாத்தனூர், அங்கே நடந்தது அப்படின்னு அந்த புராண சிறப்பும் இந்த திருத்தலத்திற்கு இருக்கிறது. திருமூல நாயனார் சில காலம் இங்கே தங்கி தவம் செய்த புண்ணிய பூமி என்று அந்த சாத்தனூர் என்பது பக்கத்தில் தான் இருக்குது திருவாவடுதுறைக்கு. முசுகுந்த மன்னனுக்கு ஈஸ்வரன் மகப்பேறு அளித்த திருத்தலம். அதில் நமக்கு இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா, சம்பந்தர் பெருமான் தம்முடைய தந்தையாருடைய வேள்விக்கு இறைவனிடம் பொற்கிழி பெற்ற பதி. இந்த நேரடியாக கேட்டு வாங்குவதுங்கிறது நமக்கு இன்றைக்கி வியப்புக்குரியதாக இருக்குது, நம்பருக்கு அரியதாக இருக்குது. ஏன்னா நமக்கு எதனால் நம்பருக்கு அரியதுன்னா நமக்கு நம்பிக்கை குறைவு. அதனால் அப்படி இல்லை. இறைவன் அன்றைக்கு பேசுபவனாக இருக்கின்ற இறைவன் இன்றைக்கு நான் வாய் மூடிக்கொண்டா இருக்கிறான் இல்லை. நமக்கு அழைக்க தெரியவில்லை, நமக்கு உருக தெரியவில்லை, அது நமக்கு அன்பு குறைவாக இருக்கிறது. அவருக்கு அப்படி இல்லை. அவர் சொன்னால் அது நடந்தே தீரும், நடந்தே ஆக வேண்டும் என்பது போல் ஒரு தரம், ஒரு உயர்வு அவருக்கு இருந்தது. அதனால் அவரே அப்பாவுடைய வேள்விக்கான பொற்கிழியை கொடுத்த திருத்தலம். ஆயிரம் பொன் பெற்றார்கள் என்று சொல்லுகிறது. 1000 பொன். இதை 4696 பாசுரத்தில் இது சொல்லப்படுகிறது. 1000 பொன் அவர் கொடுத்தார் அப்படிங்கிறதையும். நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. பிற்கால சோழ மன்னர்கள், 1ஆம் பராந்தகன் முதல், அப்புறம் 1ஆம் ராஜராஜன், 1ஆம் ராஜேந்திரன், அவருடைய மகனாகிய விஜயராஜேந்திரன், குலோத்துங்கன், விக்ரம சோழன், திரிபுவன சக்கரவர்த்தி, ராஜராஜ தேவன், இப்படி எத்தனையோ மன்னர்களுடைய கல்வெட்டுகள், மாரவர்மன், விக்ரம பாண்டியன் வரைக்கும் நிறைய இருக்குது. இது எப்போ இந்த கோவில் ஸ்தாபித்திருப்பார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு சொல்கிறாங்க. பராந்தக சோழனுடைய ஆட்சி காலத்தில் கிபி 907 முதல் 948 வரை அவன் சோழ மண்டலத்தை ஆட்சி புரிந்தான். அப்போ நடந்திருக்கும் அப்படின்னு. 500 கழஞ்சு பொன் இந்த கோவிலுக்காக பராந்தக சோழன் கொடுத்ததாக வரலாறு. ஒரு கழஞ்சு அப்படின்னா 5.4 கிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். 500 கழஞ்சுன்னா எவ்வளோப்பா கணக்கு போடியா? 2500, இன்னும் ஒரு 4, 2700 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ இன்றைக்கின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கவும். 2500 அந்த கோயிலில் கூரையில் வைக்கிறதுக்காக அவ்வளோ பொற்கழஞ்சு அந்த மன்னன் கொடுத்துருக்கான் பராந்தக சோழன். கல்வெட்டு அப்படித்தான் கூறுகிறது. கணக்கு சரியாக இருக்குமானா அது 5.4 கிராம் அப்படி தான் சொல்கிறது. 2லேருந்து 5.4 கிராம் வரைக்கும் ஒரு கழஞ்சினுடைய அளவு அப்படின்ட்டு. அப்போது 1050 ஆண்டுகளுக்கு முன்னால் இது கற்கோயிலாக, கற்றளியாக ஆக்கப்பட்டது. இவ்வளவு சிறப்பு இந்த இடத்துல இருக்குது. அதில் திருஞான சம்பந்த பெருமான் பாடின பாட்டு தான் இன்றைக்கு பாட்டு. எல்லாமே இதுவோ எம்மை ஆளுமார் ஈவதொன்றமைக்கில்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையானேன்னு கேட்குறார் அவர். கொடுக்கலன்னா அப்புறம் அது உன் பேருக்கல்லவா இழுக்குன்ற மாதிரி அந்த அந்த பக்தி கொடுக்கக்கூடிய உரிமையில் அவர் கேட்குறார். இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உன கடல் தொழுதெழுவேன், கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இது பாட்டு. இடரினும்னா இடர் துன்பம், தளரினும்னா இந்த துன்பத்தால் வருகின்ற தளர்ச்சி. மனசில் தளர்ச்சி இருந்தால் உடம்பும் தளர்ந்து போகும். மனம் போல் உடம்புன்னுவார் பாரதியார் மாதிரி.
நோய் தொடரினும்னா வினையை காட்டிலும் பெரிய நோய் எதுவும் கிடையாது. வினை தொடர்ச்சியிலும் உலகழல் தொழுது எழுவேன், உன்னுடைய திருவடிகளை தொழுது எழுவேங்கிற மாதிரி பாட்டு. இது இன்னும் முழுக்கவே இந்த பதிகங்கள் எல்லாமே இது காந்தாரம் பேரா அந்த பஞ்சமம், காந்தாரம் பஞ்சமம்னு பேர். அப்படின்னா என்னது நீங்கள் முதல்ல விளக்கி சொல்லுங்க. அதற்கு முன்னால் நம்முடைய அன்பையும் மரியாதையும் தெரிவிக்கும் வகையில் ஓதுவாருக்கு நம்முடைய வளமான கரவொலியால் வணக்கத்தை தெரிவிக்கும். நம்ம எத்தனையோ நிகழ்ச்சிகள் பண்ணுறோம். எனக்கு ஓதுவார் பக்கத்தில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட், வெரி ஸ்பெஷல் எனக்கு. அது ஒரு பேச்சாளர், ஒரு பாடகர் அப்படி அல்ல. அது ஏன்னா சைவ நெறியை பாதுகாத்து வருகின்ற காவலர்களில் அவர் ஒருவர். அதனால் அதை நான் எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு அழுக்காது, அந்த நிகழ்ச்சி குறையாது. நான் அவரோட சேர்ந்து உட்காந்து காஃபி குடிக்கலாம், ஹாஸ்யமாக பேசிக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அடிநாதத்தில் இந்த ஸ்ருதி கொஞ்சம் கூட விலகாது. இனி இந்த அவை உங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளவயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலரு தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சான்றோர் பெருமக்களே, மேடையிலே இசைக்கவி ரமணன் ஐயாவுடன் பயணிக்கக்கூடிய பெரும் வாய்ப்பை பாரதிய வித்யாபவனும் கிருஷ்ணா இனிப்பகமும் சேர்ந்து நமக்கு வழங்கியிருக்கிறது. அதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதற்கண் அவர்களுக்கு உரித்தாக்கி, எளியேனையும் சம இடத்தை கொடுத்து இந்த பயணத்தை 3ஆம் திருமுறை வரை பக்குவமாக என் வசனத்தை நீங்கள் சொல்லக்கூடாது அழைத்து வந்திருக்கும் இசைக்கவி ஐயாவிடையும் வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியை செவிமடுக்க காத்து கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களாகிய உங்களையும் வணங்கி கொண்டு, இந்த காந்தார பஞ்சமம் என்ற பண் மிகவும் பழமையான ஒரு பண்ணாக நம்முடைய சிலப்பதிகாரத்திலிருந்து அடுத்ததாக தொல்காப்பியமும் இதனை சொல்லி பழங்கால பண்களிலே மிகவும் பழமையானது காந்தார பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய இந்த பண். இந்த பண்ணினுடைய பெருமை என்ன என்றால், எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவனிடம் செய்தியை சொல்ல வேண்டுமென்றால் நாம் எப்படி ஓம்காரத்து ஒலிய சொல்லணும் இல்லையா? இப்போது இந்த சம்பவம் நடந்த இடம் ஆராய்ச்சியாளர்களும்
தல குறிப்பு வரலாறும் சொல்வது என்ன, கொடிமரத்துக்கு அருகாமையில் இருந்து பாடுகிறார் என்று பெரிய புராணத்திலே நாம் காண்கின்றோம். அப்போது ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை ஓதும் பொழுது சமசுதியில் பஞ்சமத்திலேருந்து எடுத்து பாடக்கூடிய மாதிரி இந்த பண் அமையலை. சுவாமி ஒரு காத தூரம் உள்ள தள்ளி இருக்கார். சோழ நாட்டினுடைய திருக்கோயில்களெல்லாம் நீங்கள் சென்று வழிபட்டு இருப்பீர்கள். கொடிமரம் தாண்டி மண்டபம், அதற்கடுத்தது மகா மண்டபம், அதுக்கடுத்தது நந்தி மண்டபம், நந்தி மண்டபத்துக்கு அடுத்ததாக வருவது அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபத்துக்கு அடுத்ததாக வருவது மூலஸ்தானம். இப்படி இருக்கும் பயணம்தான். ஆமாம். இப்போது மாசிலாமணீஸ்வரர் அந்த இடத்துல இருக்கிறார், ஒரு காத தூரத்திற்கு மேலே இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், கிட்டக்க இருந்து சொல்ல மாதிரி மற்ற பண்கள் மாதிரி வண்டார் குழல் அறிவையொடும் அப்படி பாடினா அவருக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சரி மபனி சரி சனிதாவமகரி சரி மபனி சாயிடரினும் தளரினும் என்று உச்சசாயிலேருந்து சட்ஜமத்திலேருந்து எடுத்ததுமாக இந்த பண் அமைப்பு இருக்கிறது. அதைத்தான் தற்காலத்திலே கேதார கௌளம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த காந்தார பஞ்சமத்தினுடைய சிறப்பு அடுத்ததாக சில இதெல்லாம் வரப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அற்புதம் படைக்கக்கூடிய ஒரு பண் இது. அடுத்த பண்கள் வரும்போது அதை நாங்கள் சொல்லுவோம். இந்த பதியத்தினுடைய சிறப்பை பார்த்தோன்னா ஐயா சொன்னது போல் அப்பாட்ட கேளு உனக்கு கொடுப்பாங்க இந்த பொன். நான் யாகங்கள்லாம் வேள்விகள்லாம் செய்யணும், அதற்கு உலக நன்மை கருதி யாகம் செய்ய போகிறேன், அதுக்கு பொருள் வேண்டும் என்று தந்தையார் விண்ணப்பிக்க ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இருவருமே தாய் தந்தையர் பெருமான் என்று பெருமானிடத்திலே சென்று இந்த விண்ணப்பத்தை வைத்து கேட்கிறார். அதற்கு தான் ஐயா சொன்ன எண்ணிக்கை மாதிரி பெரிய புராணத்தில் நச்சியின் தமிழ் பாடிய ஞானசம்பந்தர் இச்சையே புரிந்து அருளிய இறைவர் என் அருளால் அச்சிறப்பு அருள் பூதம் முன் விரைந்து அக்கல்பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் ஆயிரக்கிழி ஒன்று என்று உலவாக்கிழி எடுக்க எடுக்க குறையாத உலவாக்கிழியை பூதம் தந்தருளியது என்று பெரிய புராணத்தின் வாயிலாக நாம் செய்கிறோம். அந்த வழிநடையிலே இந்த பதிகமானது காந்தார பஞ்சமம் என்று சொல்லக்கூடிய பழமையான பண் கேதார கௌளம் என்று இன்றைய வழக்கு ராகத்திலே நாம் சொல்கிறோம். அதைத்தான் இந்த பதிகத்தை ஓதி அருளுகிறார். அதையும் தாண்டி இந்த பதிகத்தில் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை சொல்கிறார் என்று சொன்னால், இலக்கண குறிப்புகளிலே ஒரு பாடல் என்று சொன்னால் 4 வரி இருக்கலாம் அல்லது 8 வரி இருக்கலாம். அதையும் தாண்டி அறுசீர் நெடில விருத்தம், எண்சீர் விருத்தம், அதற்கடுத்து 16 அடிகளோட பாடல்கள்லாம் இருக்கிறதாக நாம் செய்யுள் வகையிலே பார்க்கிறோம். 4 வரியை பாடிவிட்டு அதற்கு மேலாக 2 வரியை முத்தாய்ப்பாக வைத்து பதிகம் முழுக்க இந்த பதிகத்தை சொல்கிறார். இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையன். இந்த சொற்றொடர் அனைத்து பாடல்களிலுமே ஈற்றடியாக வரும். அதற்கு பெயர் 4 அடி பாடிவிட்டு அதற்கு மேலாக இந்த சிறப்பை வைத்ததனால 4 அடி மேல் வைப்பு என்று காண்கிறோம். இதற்கு அடுத்ததாக இன்னொரு பதிகத்தையும் செய்திருக்கிறார். அது அடுத்த பதிகம் வரும்பொழுது ஐயாவும் சொல்வார்கள். எனக்கு தெரிந்த வழியில் நானும் தெரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், சொல்லவில்லை. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது இந்த பதிகம் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவே இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல்
தொழுது எழுவேனிடறினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுதெழுவே கடல்தனில் அமுதொடு கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே மிடரினில் அடக்கிய வேதியனே நஞ்சை மிடரினில் அடக்கிய அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் இதுவோ எமையாளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே இதுவோ எமையாளுமாறு ஈவதுன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே ஓதுவார் சுவாமி. இதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது நியாயமே இல்லை. நீங்கள் பாட்டு பாடிட்டுருக்கணும், அந்த பாட்டு கேட்டுட்ருக்கணும். நடுவில் இது இன்னும் ஒரு இம்சையாக இருக்குது. கேட்குறவனுக்கு இம்சை, பேசுகிறவனுக்கு இம்சையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. அது இந்த அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய பண் அப்படின்னு ஐயா சொன்னார். இந்த அற்புதம் வரலாறில் பதிக்கப்பட்டிருக்குல்ல. சிவனுடைய ஒரு கூரியர் சர்வீஸ் பார்த்தோம்ல நம்ம இதில். பூதகணம் கொண்டு வந்து அந்த உலவாக்கிழியை பலிபீடத்தின் மேலே வைத்து சென்றதுங்கிறது கற்பனை அல்ல, கதை அல்ல, வரலாறு. இன்றைக்கும் அழைத்தால் வருவான் ஆண்டவன். அழைக்கும் தொலைவில் இருப்பவனுக்கு பெயர்தான் ஆண்டவன். ஆனால் எப்பொழுது நாம் ஒரு பாதையை கோருகிறோமோ அப்போதே தொலைவையும் நிச்சயித்து விடுகிறோம் இல்லையா? The moment you seek a path, you create the distance also. அவர்களுக்கு அப்படி இல்லை. அவன் எப்பவும் பக்கத்திலே இருந்தான், உள்ளே இருந்தான், வெளியிலே இருந்தான். இதில் படிக்க படிக்க ஒரு தெவிட்டாத இன்பமாக என்ன இருக்குன்னு அந்த அடுத்து வர பதிகத்திலையும் நம்ம அதை பார்ப்போம். உள்ளே இறைவனை உணர்கின்ற பேரின்பம் ஒரு புறம் இருக்க, எதிரியும் தெரியணும் அப்படிங்கிறார். எதிரியும் தெரியணும், தெரிந்து அனுபவிக்கணும், காட்சிப்படணும். எதிரியும் காட்சிப்படணும் இறைவன். அப்போ தான் நல்லா இருக்கும். ஏன் அப்படி வச்சார் சம்பந்த பெருமான் அப்படின்னா? அப்படி இல்லைன்னா இந்த நெறி வளராது. சைவ நெறிங்கிறது வளருது சிரமம். பலவிதமான மனநிலைகள், பலவிதமான பக்குவ நிலைகளில் உள்ளவர்கள் தான் மனிதர்கள். ஒரு கடைக்கோடியும் அதுக்கப்புறம் ஒரு அத்வைதம், அந்த அத்வைத நிலை, அதுவும் ரெண்டும் நீங்கள் ஒரு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு இது எந்த அளவும் இழைத்ததில்லை என்பது தான் நம்முடைய மதம். சனாதன தர்மத்தினுடைய சிறப்பே, நீங்கள் எதை உச்சகட்டம் உன்னத நிலை என்று கருதுகிறீர்களோ
அதற்கும் மிக மிக கடைக்கோடியில் இருக்கின்ற ஒரு எளிய பக்தனுக்கும் பாமரனுக்கும் எந்த விதமான பேதத்தை நம்முடைய தர்மம் காட்டவில்லை. அப்போ அவர்களுடைய கதி என்ன என்றால், அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிய வேண்டும், கோயில் வேண்டும், கோயில் நெறி வேண்டும், அங்கே போய் கும்பிட வேண்டும், பரவசத்தோடு கோயிலுக்குள்ளே இந்த பார்க்க போகிறோம் பாரு அப்படின்ட்டு. அதுதான் அடுத்த பதிகத்தில் நமக்கு அழகாக அது எடுத்து காட்டுகிறார். எனக்கு இது ஒரு ஒரு பதிகமும் ஒரு பாடலும் நடந்த நிகழ்ச்சியாகத்தான் எனக்கு தெரிகிறது. இப்போ படிக்கும்பொழுது அப்படி புரிந்து கொள்கிறேன் நான். ஸோ அந்த பாட்டே ஒரு பாடலுமே ஒரு காணொளி காட்சியாக, ஒரு வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்து வாங்க, திருக்கொள்ளம்பூதூர் வில்வாரண்யேஸ்வரரை தரிசனம் செய்வோம். இது எங்கன்னா, நம்ம வைத்திலிங்கனையா கும்பகோணத்துலேருந்து தெற்க 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்வார். உடனே சுவாமி விபுலானந்தர் இயற்றிய யாழ் நூல் அரங்கேறிய இடம் இந்த திருக்கொள்ளம்புதூர். எல்லாருமே நிறைய பேர் வழிபட்டிருக்கிறார்கள் இங்கே, மன்னர்கள் உட்பட. அதில் சித்தர்களில் இடைக்காடர் இங்கே வழிபட்டிருக்கிறார் என்றும் குறிப்பு இருக்குது. வெட்டாறு, முள்ளியாறு, ஓடம்போக்கியாறு என்று 3 ஆறுகள் அந்த பகுதியில் ஓடுகின்றன. ஞானசம்பந்த பெருமான் திருக்கொள்ளம்பூதூரை பணிய செல்லும் போது ஆற்று வெள்ளம் பெருகி அங்கே ஆளும் இல்லை, ஓடக்கோலும் இல்லை, விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கட்டிட்டு கயத்தில் கட்டிட்டு, ஓடக்காரர்கள் கயத்தில் கட்டிட்டு அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா இந்த வெள்ளத்தில் எங்கள் ஓடம் செலுத்த முடியாது. ஓடம் இருக்கிறத பார்க்குறாரு, ஓடம் செலுத்த ஆள் இல்லை, ஓடத்தை செலுத்துவதற்கு கோலும் இல்லை, துடுப்பும் இல்லை. ஆனால் அக்கறையில் இருக்குது கோவில். எப்படி இருக்கு இந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க. வில்வாரண்யேஸ்வரர் அதோ அக்கறையில் இருக்கார். அவரை பார்க்கணும், கண்ணார பார்க்கணும். என்ன செய்ய பக்தர்கள்லாம் கேட்கும்போது, நம்ம ஐயா என்ன பண்ணுறாரு, ஏறுங்க ஓடத்துலன்றார். ஆனால் அவர் சொன்னோடனே கேட்டிருக்காங்க பாருங்கள் புண்ணியவான்கள். சரின்னு ஓடத்தில் ஏறி உட்காந்தோன்னே அவரே இந்த கயிறை அவிழ்க்கிறார். ஓடம் கட்டப்பட்டிருக்கின்ற கயிற்றை சம்பந்த பெருமான் அவிழ்க்கிறார். போலாம்ங்கிறார். எது துடுப்பு அப்படின்னா, அவருடைய பாட்டு தான் துடுப்பு. அவருடைய பாடல் நம்மளை இந்த சம்சார கடலிலிருந்து அக்கறைக்கு கொண்டு சதாசிவனுடைய திருவடியிலேயே சேர்க்குமானால், ஜஸ்ட் அக்ராஸ் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நம்மை அது கொண்டு சேர்க்காதா என்ன? அப்படி பாடப்பட்ட பாடல் அதுதான் இந்த பதிகம். இன்றைக்கும் ஐப்பசி மாதம் அமாவாசை அன்னைக்கு அது ஒரு வைபவமாக, ஒரு திருவிழாவாக அந்த கோயிலிலே செய்து பார்க்கிங்க. இந்த கரையிலிருந்து அவர் ஞானசம்பந்த பெருமான் பக்தர்களோடு வருவதாகவும், அங்கே கோயில் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதாகவும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3ஆம் ராஜராஜன், 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்திய கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. அந்த குறிப்பில் சுவாமி கொள்ளம்பூதூர் உடையார் என்றும் தேவி அழகிய நாச்சியார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அப்புறம் ஆலயத்தில் நந்தா விளக்கெரிக்கவும் அப்புறம் நிபந்தங்கள் விட்ட செய்திகளை இந்த கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த தலத்தினுடைய அருகே 18 சித்தர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற, வழிபடப்படுகின்ற இடைக்காட்டு சித்தனுடைய கோயிலும் இருக்கிறது. கொட்ட மேகம், கொட்டன்னா மனம், வாசனை. இது ஒரு சொல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருஞான சம்பந்த பெருமான் மூலம் தமிழ் படிப்பதுங்கிறது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். கொட்டம்னா நல்ல மனம், வாசனை. அப்புறம் நட்டமாடிய நம்பனை உள்க செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமார் அருள் நம்பனே. அவ்வளோதான் பாட்டு, சின்ன பாட்டு. நல்ல மனம் கமிழக்கூடிய திருக்கொள்ளம்பூதூர் என்னும் திருத்தலத்தில் திருநடனமாடும் இந்த இறைவனை தியானிப்பதால் இந்த ஓடமாவது ஆற்றை கடந்து செல்ல தனக்குத்தானே தள்ளப்படுவதாகன்னு ஆணை. அவர் சொன்ன செல்கன்னா அது செல்லத்தான் வேண்டும். அந்த ஓடத்துக்கு வேறு எதுவும் செய்ய முடியாது. நிற்கனா நிற்கத்தான் வேணும், உலகம் நிற்கத்தான் வேணும். இதை மனதில் கொண்டு நம்ம அந்த பதிகங்களை பார்க்கும் பொழுது ஒரு சொல்லும் மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம்னு பாரதி துடிச்சானே. மந்திர சொற்கள் எல்லாமே மந்திர சொற்கள். எப்பொழுது
மனத்துக்கண் மாசிலனாக ஒருவன் மாறுகிறானோ, இறைவனை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் அவன் இருக்கிறானோ, அவனுடைய சொற்கள் எல்லாம் மந்திர சொற்களாகி சொல் ஒவ்வொன்றும் கட்டளையாகி நிறைவேறும், கண்முன்னே நிறைவேறும். அப்படித்தான் ஆற்று வெள்ளமுடைய கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு நேரத்தில், ஓடக்காரனும் இல்லை துடுப்பும் இல்லாத நேரத்தில் கட்டப்பட்ட கயிற்றையும் அவிழ்த்து எல்லாரும் ஏறி உட்காந்து செல்கன்னு ஒரு வார்த்தை தமிழ் சொல் அவர் சொன்ன உடனே இந்த ஓடம் அழகாக அசைஞ்சு அக்கறை சேருதுன்னா இது எப்பேற்பட்ட அற்புதம் சொல்லுங்கள். காந்தார பஞ்சம பண் அப்படிங்கிறது அற்புதம் நிகழ்த்தும்னு சொன்னார். இது இரண்டாவது அற்புதமாக இன்றைக்கி கொள்ளலாம். நம்ம முதல்ல பொற்கிழி பூதம் 1000 பொன், அதுவும் உலவா கிழின்ட்டார். 1000 பொன் ஒரு அட்வான்ஸ் மாதிரி, எடுக்க அது வந்துக்கிட்டே இருக்குன்ற மாதிரி. அடுத்து இந்த வெள்ளத்தில் ஓடும். அந்த பாட்டை இப்பொழுது நாம் கேட்போம். நாம் ஏற்கனவே சொன்னது போலே இந்த பதிகம் ஈரடி மேல் வைப்பு என்று சொல்லப்படுகிறது. 2 வார்த்தை, 2 சொற்றொடர்கள் பாடல், அதற்கு மேலே ஒரே செய்தியை அனைத்து பாடல்களிலும் 11 பாடல்களிலும் வைத்து, ஏற்கனவே சொன்னது 4 அடி மேல் வைப்பு, 4 வரி பாடல்கள், அதுக்கடுத்ததாக ஒரு செய்தி. அதே போல் 2 அடி பாடல், 2 அடிக்கு மேலாக ஒரே செய்தியை உடனே சொல்வதாக அமைகிறது. இதற்கு பெயர் ஈரடி மேல் வைப்பு என்று இந்த பதிகத்தை நாம் காண்கிறோம். அடுத்ததாக ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை ஐயா சொன்னது போல ஒரு ஆற்றங்கரையிலே இடர்கள் ஏற்படும் பொழுது அருளிச் செய்கிறார். நீர்நிலைகளிலே ஏற்படக்கூடிய இடர்களை களையும் பதிகமாக, பண்ணாக இந்த காந்தார பஞ்சமம் அமைகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவர் என்று அப்பர் சுவாமிகள் கடலிலே புறச்சமயத்தார்கள் அவரை கல்லோடு பிணைந்து கடலில் இட்ட பொழுது இந்த பதிகத்தை பாடி கரையேறினார். அப்போ அவர் அருளிச் செய்த காந்தார பஞ்சமம். ஞானசம்பந்த பெருமான் நீர் ஓடம் விடுவாரின்றி அடியார்கள்லாம் அலமந்து நிற்கும் பொழுது, ஐயா சொல்வது போல் அந்த நாவலமே கோலாக எல்லாரும் ஏறி உட்காருங்க, நம்ம புறப்படலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கரையில் இருக்கக்கூடிய வில்வாரண்யேஸ்வரரை வழிபடுவதற்காக இந்த பதிகத்தை அருளிச் செய்து நீர்நிலையை கடந்து அங்கே வெற்றி அடைகிறார் என்பது 2வது செய்தி. இவர்களெல்லாம் சமகாலத்தவர்கள். அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்கள். இதற்கு தாண்டி 2 நூற்றாண்டுகள் கழித்து வந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவையாறிலே இது மாதிரி ஆற்றை கடக்கும் பொழுது இந்த பதிகத்தை பிரயோகப்படுத்தி, இந்த பண்ணை பிரயோகப்படுத்தி அது காவிரி வழிவிட்டு திருவையாறை வழிபட்டார் என்ற செய்தியை பெரிய புராணத்தின் வாயிலாக காண்கிறோம். ஆகவே இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், நீர்நிலைகளிலே நமக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை காந்தார பஞ்சமம் தகர்த்தெறியும் என்று திருமுறை வாயிலாக நாம் அறியலாம். இந்த 3 வெவ்வேறு அடியார்கள், வெவ்வேறு காலகட்டங்கள், ஆனால் சம்பவங்கள் எல்லாம் ஒன்று. அவர்கள் பிரயோகப்படுத்திய காந்தார பஞ்சமம். இப்படி இதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் திருமுறைகளிலே என்ன அதை சொல்லியிருக்கிறதோ அதே பண்ணில் பாடினால் அதற்கு முழு பலன் உண்டு என்று, மாற்றி பாடக்கூடாது என்று ஒரு வரைமுறையை நமக்கெல்லாம் கட்டளையிட்டு அருளியிருக்கிறார்கள். அதன் அன்று தொட்டு இன்றைய வரையும் இந்த பதிகங்களை பன்முறை மாறாமல் பாடி வருகிறார்கள் ஓதுவாமூர்த்திகள் அவர்கள். இப்படி இந்த 14 நூற்றாண்டுகளாக எந்த விதமான ஸ்கெட்சும் கிடையாது. இப்போ பப்பமரீரி சரிச பண்டுரீதி கோலு இயவைய ராமா என்று சுரஸ்தானம் இருக்குது.
எந்த சுரஸ்தானமும் இதுவரையும் கிடையாது. ஆனால் தோருடைய செவியன் இங்கே கேட்டாலும் ஒன்று தான், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எந்த இடத்துல ஓதுவார்கள் போய் கேட்டாலும் அதே கம்பீர நாட்டை, அதே இது. எந்த விதமான அளவுகோலும் இல்லாமல் வாய் வழியாக எப்படி வேதங்கள் வாய்மொழியாக செவி வழியாக கேட்டு 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 படிக்கிறாங்களோ அதே மாதிரி ஓதுவா மூர்த்திகளும் இந்த பண் தேவாரங்களை பன்முறை வழுவாது. அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பாரதிய வித்யாபவனில் காந்தார பஞ்சமம் கேட்டாலும் அப்படி தான் இருக்கும். மதுரையில் சன்னதியில் இருக்கக்கூடிய ஓதுவார் மூர்த்தியை போய் கேட்டால் நீங்கள் ஒரு காந்தார பஞ்சமம் பாடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதே மாதிரி அவர் தான் இதே மாதிரி தான் பாடுவார். எந்த மாற்றமும் இருக்காது. ஆகவே எந்த விதமான சுரஸ்தானமும் நாம் வைத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த சொற்றொடர்கள் எங்கும் மாறாமல் இதுவரையும் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக பாடி வருகிறார்கள் ஓதுவா மூர்த்திகள் என்று உங்களிடத்தில் சொல்வதிலே இந்த பதிவை இங்கு பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சொல்தான் ஸ்தானம், சுரமல்ல ஸ்தானம் இது. இப்பொழுது திருக்கொள்ளம்பூதூர் என்ற தலத்தினுடைய பாடல். கொட்டமே கமழும் கொள்ளம் பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க. கொட்டமே கமழும் கொள்ளம் பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க. கொட்டமே கமழும் கொள்ளம் பூதூர் நட்டம் ஆடிய நம்பனை உள்க. செல்ல உந்துக சிந்தையார் தொழ செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. ஓடம் வந்து அணையும் கொள்ளம் பூதூர் ஆடல் பேணிய அடிகளை உள்க. செல்ல உந்துக சிந்தையார் தொழ நல்குமாரருள் நம்பனே. ஓதுவார் பாடும்பொழுது தான் ஒரு நயம் நமக்கு புலப்படுது. கொட்டமே கமழும், அந்த தேற்ற ஏகாரம் வச்சா இருப்பார். கொட்டமே கொட்டங்கமழும் வச்சா போதும், அது ஒன்றும் பிழை இல்லை. ஆனால் நாம் எல்லாருமே வாசனை வயப்பட்டு வாழ்வில் நெறிகட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறோம். சிரமப்படாதீங்க. கொஞ்சம் அந்த ஓடத்தில் ஏறி இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா, வில்வாரண்யேஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்துட்டா இந்த வாசனைகள்லாம் காணாமல் போயிடும். அங்கே சிவ வாசனை மட்டும்தான் இருக்குது. கொட்டமே கமழும், இந்த தெய்வ நினைப்பு மட்டும்தான் அங்கே இருக்கும். தூய்மையான எண்ணங்கள் தான் மனதில் தோன்றும். எந்த விதமான மாசும் மனதில் அங்கே அண்டார். அதுதான் அந்த தேற்ற ஏகாரத்தினுடைய சிறப்பாக சொல்லலாம். சில இடங்களில் இந்த அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு எங்கள் தமிழாசிரியர் சொல்வார், திருக்குறளில்
புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். அவர் சொல்ற, தம்பி கொஞ்சம் காதை வச்சு உத்து கேளு. வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா, நீரானே அமையும் அப்படிங்கிறாரு பாரு. நீ என்னதான் பவுடரை பூசினாலும் சென்ட் அடித்தாலும் இந்த தண்ணீருங்கிறது விழலைன்னா இந்த உடம்பு சுத்தம் பண்ண முடியாது. நீரானே அமையும் புறந்தூய்மை. அதுபோல் மனத்தில் என்னவோ நீ எல்லா திருமுறையும் உனக்கு மனப்பாடமாக இருந்தாலும், பகவத்கீதையெல்லாம் நெற்று பண்ணி ஒப்பிச்சாலும், எல்லா சாஸ்திரங்களும் தெரிஞ்சாலும் மனசில் மாசு இல்லாமல் இருக்கணும். தூய்மை அது சத்தியத்தால் தான் ஒரு உண்மையாக இருப்பதால் மட்டுமே வரும். அதனால் புறந்தூய்மை நீரான் அமையும் என்னும் பொழுது நீரானே அப்படின்ட்டு நம்ம அதை இந்த தேற்ற ஏகாரத்தை தவற விட்டுறக்கூடாது. தவறும் நம்முடைய மனித மனத்துக்கு மறுபடி உறுதிமொழிகள் தேவை. கன்ஃபர்மேஷன், ரீகன்ஃபர்மேஷன், ரீஅஃபர்மேஷன் எவ்வளோ சொன்னால் நமக்கு தேவை. அதனால் கொட்டமே கமிழும். அங்கே நல்ல வாசனை மட்டும்தான் இருக்கும், தெய்வம் மட்டும்தான் அங்கே இருக்குது. வாங்கடா போகலாம், நானே ஓடத்தில் ஏற்றிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு எனக்கு தோணுது இந்த பாட்டை கேட்கும்பொழுது. சரிதானா? அதற்கும் சிரிப்புத்தானே. சரி, திருவாவடுதுறை பார்த்தோம், திருக்கொள்ளம்புதூர் பார்த்தோம். மதுரைக்கு போகலாமா? லேஸில் திரும்பி வர முடியாது மதுரைக்கு போனால், பரவாயில்லையா? வாங்க. அங்கே நமக்கு இந்த கதை தெரியும். பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வருது. அப்போது இதை எப்படி தீர்ப்பார்கள்னு 2 பேர் இருக்காங்க. புற சமயத்தார் என்று ரொம்ப நாகரிகம் கருதி ஓதுவார் சொல்லக்கூடிய அந்த சமணர்களும் ஒரு பக்கம், திருஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசிக்காக அங்கே வந்திருக்கிற, நான் இதை நீக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாண்டியன் சொல்கிறான், அவங்க 2 பேரில் யார் தெய்வ செயல் செய்து இதை நீக்குவீர்களோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்போது மங்கையர்க்கரசி அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்காங்களே தவிர இப்போ தான் பார்க்குறாரு. சின்ன குழந்தை, அப்படி ஒரு குழந்தையா அப்படின்னு பார்க்குறாரு. இந்த பாட்டே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி நினச்சிடாதம்மான்றார். சின்ன பையன் தானே, இது பால்வடியும் முகம்தானே அப்படின்ட்டு நீ இன்னும் கவலைப்படாத, நான் இவர்களுக்கு எந்த விதத்திலும் இழைத்தவன் அல்ல அப்படின்னு உறுதிமொழி அந்த அம்மாவுக்கு அவர் கொடுக்கறதா ஒரு பாட்டு. இப்படி ஒரு வரலாறா? இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குமா? இதை பாருங்களேன். மானினேர் வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள். சொல்கிறேன் கேள். அது அழகாக அந்த மானினேர் விழி ஏன் சொல்கிறார்? மகிழ்ச்சி இருக்குது அந்த விழியில். இது நடக்குமா நடக்காதா, இது பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்குது. மானுடைய விழி தான் மகிழ்ச்சியினுடைய உருவாரமாகவே எல்லா கவிஞர்களும் கொள்கிறார்கள். மானினேர் விழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவி கேள். பானல் வாய் பால் நல் வாய் அப்படின்னு அதை பிரிக்கணும். பால் நல் வாய், பால்வடியும் நல்ல வாய் உடைய ஒரு பாலன். பால் நல்வாய் பாலன் என்று, பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவைதிடில். பால்வடியக்கூடிய முகமுள்ள ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு சொல்லி நீ நீ இறக்கப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆனை மாமலை ஆதியாய இடங்களில், இது வரலாற்று குறிப்பு நமக்கு. அங்கே ஆனமலை இருக்கு, அங்கே சமணர்கள் இருந்தார்கள். ஆனை மாமலை ஆதிய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளிய நலேன். நான் எந்த விதத்திலும் இழைச்சவன் இல்லைம்மா. திருவாலவாயன் அரண் நிற்கவே. இங்கே வந்தால் என் பக்கத்தில் அவன் நிற்பான் அப்படின்னு அர்த்தம். அரண் நிற்கவேன்னா அவன் மதுரையில் கோயில் நிற்கிறான்னு அர்த்தம் இல்லை, நான் நிற்கும் இடத்துல அவன் நிற்கான். ஆண்டவனிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி என்ன தெரியுமா? நாம் எங்கே இருக்கோமோ அவங்க இருப்பான். அதுதான் நம்பணும், அதை தான் புரிஞ்சுக்கணும். சென்று தொழுவது ஒன்று, நான் எங்கே இருந்தாலும் அவன் என்னிலும் இருக்கிறான், என் எதிரே இருக்கிறான், பக்கங்களிலும் இருக்கிறான், மேலே கீழே எங்கும் அவனே நிறைந்திருக்கிறான் என்கின்ற அந்த உறுதிப்பாடு நமக்கு வேண்டும் என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இங்கு இவன் பாலன் என்று நீ பரிவு எய்த வேண்டாம், அப்படி ப்ரோசாட்டில் பிரித்து சொல்லுவாங்க அதை. ஆமாம், இவன் சின்ன பையன்தானே அப்படின்னு நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்கிறார். இப்படி ஒரு 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 அற்புத செயல் திரும்ப திரும்ப இப்போ ஓதுவார் எடுத்திருக்கிறார் பாட்டுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய குறிப்பு. இன்றைக்கி அவர் சொன்னார், காந்தார பஞ்சம பண் என்பது அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தது அப்படின்ட்டு. இப்போது அந்த அற்புதம் நிகழப்போகிறது. பாண்டியன் குணமாக போகிறான், அவன் மீண்டும் சைவ நெறிக்கு திரும்ப போகிறான். அதை விட பெரிய அற்புதம் என்ன? இங்கே அற்புதம் என்னென்று கேட்டீர்களானால் அவனுடைய ஹீட் ஸ்ட்ரோக்,
வெப்பு நோய் குணமாதல் அல்ல, அவன் மனமாற்றம் தான் அதில் நிகழக்கூடிய அற்புதம், அதிசயம். தி பிக்கெஸ்ட் மிராக்கிள் என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பிக்கெஸ்ட் மிராக்கிள். ஒரு மனிதன் மதம் மாறி போனவன், இடம் தவறி போனவன், இப்பொழுது மனம் மாறி மீண்டும் நெறிக்கு, சைவ நெறி, சைவ மதம் என்று சொல்லலாம், சைவ நெறி என்று சொல்லுகிறார்கள், வாழும் முறை அது. அதற்கு அவன் திரும்புகிறானே, அந்த அற்புதத்தை நிகழ்த்துகின்ற பதிகம், அதனுடைய பாடலை இப்போது நாம் அழகாக கேட்போம். மானி நேர்விழி மாதராய் வழுதுக்குமா பெரும் தேவிகேள், மானி நேர்விழி மாதராய் வழுதுக்குமா பெரும் தேவிகேள், மானி நேர்விழி மாதராய் வழுதுக்குமா பெரும் தேவிகேள், பானல் வாயொரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவைதிடேல், பானல் வாயொரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவைதிடேல், பானல் வாயொரு பாலன் ஈங்கிவன் என்று நீ பரிவைதிடேல், ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர்பானன், ஆனை மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர், இனர்கட்களியேனலேன், இனர்கட்களியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே, இனர்கட்களியேனலேன் திரு ஆலவாயரன் நிற்கவே, ஏ அதே திரு ஆலவாயில் இன்னொரு பாடல். ஆக்சுவலாக இதுக்கு இப்போ நம்ம பாடப்பட்ட பாடலுக்கு முன்பு பாடியிருந்தால் கூட பொருத்தமாக இருக்கும். இந்த பையவே சென்று பாண்டியர்க்காகவே. இப்போ நீங்கள் பாடினது வந்து பண் கொல்லின்னு போட்டிருக்காது, என்ன சொல்லுங்க? பண் கொல்லி. இது வந்து 3ஆம் திருமுறையிலே ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்கிறார். இதனுடைய அடுத்தடுத்த பதிக பண்களாக வருவது கொல்லி, கொல்லி கவ்வானம், காந்தாரம், பியந்தை காந்தாரம் என்று 4 பண்கள். பியந்தை காந்தாரம், ஆமாம், 4 பண்களை இந்த நவரோஜ் என்ற தற்கால ராகத்திலே பதிவு செய்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இது மத்தியம சஞ்சாரத்திலே எடுத்து பாடினால் மிகவும் இனிமையாகவும் அதே நேரத்திலே அந்த ஒரு தெய்வீக ஒரு நிலையை ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும். ஏனெனில் இதிலே அரிகாம்போஜி பழமையான பண்ணு இல்லையா, அரிகாம்போஜி பண் குறிஞ்சி, அதிலே நிஷாதத்தினுடைய சஞ்சாரம் இதில் நிறையா அதில் வந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் நம்ம நவரோஸ்னு சொல்கிறோம். இசை தெரிந்தவர்கள் அதை கோடிட்டு காட்டுவார்கள். அப்படி மிகவும் பழமையான இந்த நவரோஜ் என்ற தற்கால ராகமாக விளங்குவது கொல்லி. கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே என்று அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகத்திலே பதிவு செய்கிறார்.
ஏன் கொல்லியை பாடினார் என்று சேக்கிழார் சொல்லும் பொழுது, பிறவியை கொல்ல வேண்டுமென்று முதல் பண்ணிலேயே கொல்லி பண்ணிலே கூற்றாயினவாறு பாடினார் என்று அப்பர் சுவாமிகளுடைய சைவ சமயத்தினுடைய நுழைவாயிலின் முதல் பாடல் கூற்றாயினவாறு, அது கொல்லி பண்ணிலே அமைந்திருக்கிறது. இந்த பண்ணிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த மதுரையம்பதியிலே இருந்து அந்த அம்மாவுக்கு அவர் ஒரு தைரியம் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது மாதிரி பாலன் சின்ன குழந்தைன்னு என்ன நீ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் பொழுது, இந்த பண் மிகவும் பழமையான ஒரு பண். ஏன்னா அப்பர் சுவாமிகளே கொல்லியாம் பண்ணுகந்தார் குறுக்கை வீரட்டனாரே கொல்லி பண் உகந்திருக்காருன்னா அப்போ அது எப்போ தோன்றியது என்று சொல்லவே முடியாது. ஆகவே பழமையான பண்ணிலே இருக்கக்கூடிய இந்த பண் நவரோஜ், தற்கால ராகத்திலே நவரோஜ் என்று கணக்கிடப்படுகிறது. ஐயா, நமக்கு இந்த இசை நுணுக்கம் எதுவும் புரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எங்கே எடுக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் எங்கே எடுத்தாலும் எங்களுக்கு தெய்வ சஞ்சாரமாக தான், தெய்வீக சஞ்சாரமாக தான் இருக்குது. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. செய்யனே அப்படின்னு கூப்பிடுறாரு மதுரையில் சொக்கநாத பெருமான. செய்யனேனா ரொம்ப ஆழமாக பொருள் சொல்லும்போது நடுநிலைமை உடையவனே அப்படின்னு, நேயமாக நடந்து கொள்ளுவனே அப்படின்னு. ஆனால் எனக்கு அப்படி இல்லை. கண்ணனை கருப்பனேன்னு கூப்பிடுற மாதிரி சிவனை சிவப்பனேன்னு கூப்பிடுற மாதிரி. செய்யன் என்றால் சிகப்பன் என்று பொருள். செம்பொன் மேனியில் உருக்கிவிட்ட செம்பொன் போன்ற மேனி உடையவன் சிவபெருமான். அதனால் செய்யனே என்னும் பொழுது இந்த பளபளப்பான சிவந்த மேனியுடைய சிவபெருமானை அவர் அப்படி அழைப்பது போல, கருப்பனேன்னு அழைச்சா சிகப்பனேன்னு அழைக்கக்கூடாதா? அப்படி அழைச்சி காட்டுறார் நமக்கு. செய்யனே திரு ஆலவாய மேவிய ஐயனே அஞ்சேல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவுன் சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே அப்படிங்கிறார். தங்கியிருந்த மடத்தை கொளுத்தி விடுகிறார்கள் அதானே. அது பார்க்குறாரு, இது ஒரு கொளுத்திய நெருப்பு நெருப்பை கரையா நரிக்குமா? நெருப்பு கொளுத்தி போட முடியுமா? அப்பேற்பட்ட சிவத்தழல் அவர், சிவக்கொழுந்து அவர். ஓஹோ சரி, இப்போ ஒரு வேலை வந்து விட்டது, ஒரு வேலையை செய்வதற்கு அப்படின்னு அப்படியே போனால் தாங்காது. அதனால் பையவே சென்று பாண்டியர்க்காக வேணும். ஒரு சின்ன ஹீட் ஸ்ட்ரோக் ஒன்று கொடுப்போம், அதனால் நீ அங்கே போயிரு அப்படின்ட்டு இந்த நெருப்பை அவர் அனுப்புகின்ற பாடலாக இது அமைந்திருக்கிறது. பொதுவாக இது கௌசிகம்னு போட்டிருக்கு, அது என்ன சொல்லுங்கள்? நாங்கள் பதிவு பண்ணிக்குவோம்ல, எத்தனை பேர் கேட்குறாங்க சுவாரஸ்யமாக. இன்னும் யூடியூப்பில் போகும்போது எத்தனை பேர் கேட்பாங்க. இது கௌசிகம் என்று சிலப்பதிகாரங்கள் பண்ணிலே 10,550 பண்கள் இருப்பதாக நம்முடைய இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். 10,550. இன்றைக்கு இருப்பது நமக்கு 108 பண்கள். அதில் 23 பண்கள் தான் பழக்கத்திலே திருமுறைகளிலே நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அதிலே 3ஆம் திருமுறையாக வருவது இந்த கௌசிகப்பண். இதுவும் மிக 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 பழமையானது. இதை யாழ் நூலிலே இதை சொல்லும் பொழுது பஞ்சமரபு போன்ற இசை நூல்கள் எல்லாம் கௌசிகப்பண் படுமலைப்பாலை என்று வரக்கூடிய அந்த நிலங்களுக்கு உரித்தான ஒரு பண்ணாக இந்த கௌசிகப்பண் அமைகிறது. இதுவும் சஞ்சாரத்திலே அருமையான சஞ்சாரம் உடையது. தற்காலத்திலே பைரவி ராகத்திலே அமைந்ததாக இந்த பண் அமையப்படுகிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பாடப்படுகிறோம். பைரவி எவ்வளோ தூரம் விஸ்தாரமாக பாடலான்னு இசைக்கலைஞர்களாகிய இசை நுணுக்கங்கள் தெரிந்தவர்களாகிய உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அதுபோல் பழமையான இந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த பண்ணை எடுத்து மிகவும் அற்புதமாக கையாளுகிறார். 3ஆம் திருமுறை இதை அடியொற்றி ஞானசம்பந்த அப்பர் சுவாமிகளும் கௌசிக பண்ணிலே கையாளுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை என்று சொன்னது போல இவர்கள் இருவரும் என்ன செய்தார்களோ அதை தொடர்ந்து அழகாக செய்தார்
சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த கௌசிக பண்ணானது 3ஆம் திருமுறையில் ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்கிறார். இதற்கு சில கட்டளைகளை உமாபதி சிவம் திருமுறை கண்ட புராணத்திலே சொல்கிறார்கள். அதிலே ஒரு முதல் கட்டளையாக இந்த நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பண் இருக்கிறது, இந்த பதிகம் இருக்கிறது. அதை எப்படி நாம் பாடப்போகிறோம் என்று பாருங்கள். செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை செய்யனே செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்றருள் செய்யனை செய்யனே திரு ஆலவாய் மேவிய ஐயனே அஞ்சல் என்று அருள் செய்யனை பொய்யராம் அமணர் பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சூடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பொய்யராம் அமணர் கொழுவுஞ்சுடர் பையவே சென்று பாண்டியர்க்காகவே பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்ன சுகமாக இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு என்னவோ செய்யுது இல்லை மனசை, எனக்கு அப்படி தான் இருக்குது. இது வந்து ஒரு மேடையில் உட்காந்து நான் ஒரு நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது மொத்தமாக ஒரு நிகழ்ச்சியால் நாம் ஆட்கொள்ளப்பட்டோம் என்றே எனக்கு தோன்றுகிறது. அந்த பாடலினுடைய மகிமை, ஓதுவாருடைய குரலினுடைய இனிமை ரெண்டும் சேர்ந்து நம்மளை கட்டி போடுது. அடுத்து புனல்வாதம், அனல்வாதம், புனல்வாதம். இதில் புனல்வாதம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த திருவேடகம் அப்படிங்கிற ஊர் மதுரை பக்கத்தில், அங்கே தான் ஞானசம்பந்த பெருமான் எழுதி போட்ட ஏடு வந்து அணைந்த இடம். அது அப்படி கரை ஏறிய இடம். அது சமணர்கள் எழுதி போட்ட ஏடு காணாமல் போச்சு, ஆற்றின் போக்கில் அடித்து செல்லப்பட்டது. அதில் அவர்கள் என்ன எழுதியிருந்தார்கள் அது தெரிஞ்சுக்க வேணாமா? அதாவது அவங்களுடைய அத்தி நாத்தி அப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவம். அஸ்தி நாஸ்தி தான் அத்தி நாத்தி. உண்டு இல்லை என்பது தான் அவர்களுடைய கொள்கையாக சொல்லப்படுகிறது. அறிவொளி சொல்லும் உள்ளே வெளியே உள்ளே ஆமாம், உண்டுன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உண்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை பற்றி உறுதியாக கூறாமல் சாத்தியக்கூறுகளை மட்டும் சொல்வது, பாசிபிலிட்டிஸை மட்டும் வைக்கிறது, அது ஒரு மதம். அதில் 7 வகை இருக்குது.
குழப்பத்தில் வகை அதிகம் எப்போவுமே. சியாத் அஸ்தி அப்படின்னா கடவுள் உண்டாம். சியாத் நாஸ்தி அப்படின்னா கடவுள் இல்லையாம். ரெண்டாச்சா? முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. சியாத் அஸ்தி நாஸ்தி கடவுள் உண்டும் இல்லையுமா. போதுண்டா நிறுத்துறான்னு சொன்னால் இல்லை இன்னொன்று இருக்குது. சியாத் அவ்யக்தம் கடவுள் சொல்லனாதது. அது நல்லா தான் இருக்குது. கடவுள் சொல்ல முடியாது. சரி. சியாத் அஸ்தி அவ்யக்தம் கடவுள் உண்டும் சொல்லனாததும் இருக்கு, ஆனால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ரொம்ப குழப்பம். சரி, அப்போ இதுக்கு என்ன சொல்வீங்க பொதுவா? சியாத் நாஸ்தி அவ்யக்தம் கடவுள் இல்லையுமாம் சொல்லனாததுமா அப்படி. நம்ம குத்துயிரும் கொலையுமா கிடக்கும்போது எழுப்பி இன்னும் ஒன்று சொல்கிறாங்க. சியாத் அஸ்தி நாஸ்தி அவ்யக்தம் கடவுள் உண்டுமா இல்லையுமா சொல்லனாததுமா அப்படின்னா. ஒன்றே எண்ணில் ஒன்றே யாம். கம்பர் பலவென்றுரைக்கின் பலவே யாம். அன்றே என்றில் எண்ணில் அன்றே யாம். ஆமென்றுரைக்கில் ஆமே யாம். இன்றேல் எண்ணில் இன்றே யாம். உளதென்று உரைக்கின் உளதே யாம். நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கென்னோ பிழைப்பம்மா அப்படிங்கிறார் கம்பர். இதெல்லாம் யாருக்கு? உனக்கு. இதை தத்துவமாக சொல்லாதேங்கிறார். இதுதான் உபனிஷத்துலேயும் இதே தான் வருது. அவனுக்கு இல்லை அப்படின்னா உனக்கு இல்லை, இருக்குன்னா உனக்கு இருக்கு. நீ அதை உன்னுடைய அபிப்பிராயத்தை ஒரு கொள்கையாக மாற்றி ஒரு கோட்பாடாக உருவாக்கி மற்றவங்களுக்கு சொல்லாதே, அது தப்பு அப்படிங்கிறாங்க. நீயே கண்டுகொள் என்ன அப்படின்ட்டு. நமக்கு என்ன உண்டு இப்படி நம்ம மாதிரி சொல்லுவோம். சியாத் அஸ்தி தான் நமக்கு. சரி, கடவுள் உண்டாம் உண்டு. கடவுள் சொல்லனாததான் அப்படி இல்லை. ஒரு அளவுக்கு அது சொல்லிலும் வசப்படுவான். சொல்லி முடியாது அவனை, அது வேணாம் ஒன்று. அதுக்காக சொல்லவே முடியாதுன்னா இந்த பாட்டெல்லாம் இருக்காது. இந்த பாட்டு ஏன் இவ்வளோ ரசிக்கிறோம் நம்மன்னா, அது இறைவனிடம் நம்மை கொண்டு அந்த சொல் சேர்க்கிறது. அந்த சொல்லுக்கு அந்த சக்தி இருக்கிறது. அந்த சொல் அவனிடமிருந்து அல்லவா வந்திருக்க வேண்டும். அவனும் அந்த சொல்லும் எப்படி வேற சொல்லும் பொருளும் என்ன அப்படி தானே இருக்கான். அதனால் அது அப்படி. இது சமஸ்கிருதம் இல்லை, இது இந்த அர்த்த மகத மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அத்தினாத்தியில். இதைத்தான் ஏட்டில் எழுதி அவர்கள் விட்டிருக்கிறார்கள். அது ஆற்றோட போயிருக்கிறது என்பது வரலாற்று குறிப்பு. சம்பந்தர் என்ன எழுதினார்? 4 வரி எங்கள் ஐயா. இந்த பதிகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே இது அவர் கைப்பட எழுதியது. பொதுவாக அவர் பாட அவருடைய தாய்மாமனா உறவுக்காரர் ஒருத்தர் எழுதிப்பாங்க அதிகமாக, அவங்க எழுதி வச்சுப்பாங்க. இந்த கணநாதர் இங்கே அவரே கைப்பட எழுதிய பதிகம். அவரே இதை பாசுரம்ன்றார். இந்த பதிகத்தினுடைய கடைப்பாடலில் இதை பாசுரம் என்றே ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். இது அந்த ஏறியது ஒரு சிறப்பு, அவரே தன் கைப்பட எழுதியது ஒரு சிறப்பு. இந்த பாசுரம் என்று திருஞான சம்பந்தரே அந்த கடைப்பாடலில் குறிப்பிட்டிருப்பது அது ஒரு சிறப்பு. இன்னொன்று, யாப்பு பூர்வமாக பார்க்கும்போது எல்லா பதிகமும் 11 பாடல்கள் இருக்கும். இதில் 12 பாடல்கள் இருக்குது. அது ஒரு சிறப்பு. எவ்வளோ சொல்லலாம் இதில். ஆனால் இதில் இதை சேக்கிழார் கொண்டாடுற மாதிரி நம்ம யாருமே அதை கொண்டாட முடியாது. இது சைவத்தினுடைய கொள்கை விளக்க பாடல் அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறார். இந்த பாட்டுக்கு மட்டுமே 22 பாடல்களில் சேக்கிழார் விளக்கம் கொடுத்துருக்கிறார். 22 பாடல்கள் அப்படின்னு. அதை விட ஒரு சிறப்பு சொல்லவா, இந்த நிகழ்ச்சியை பார்த்த மதுரை மக்கள் அந்த அகெயின்ஸ்ட் தி கரண்ட் ஒரு ஏடு வருமாயா வந்திருக்கையா வந்ததை பார்க்குறாங்க மக்கள். மதுரை மக்கள் பார்க்குறாங்க. அவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத சேக்கிழார் 63 பாடல்களில் விவரிக்கிறார். அதை கண்டுகளித்த அந்த சாட்சியாக இருந்த இந்த பாக்கியவான்கள் அவருடைய மனநிலை எப்படி இருந்தது இந்த காட்சியை பார்க்கும்போது என்பதை 63 பாடல்களில் அவர் விவரிக்கிறார் என்று அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம எவ்வளவு முக்கியமானது இந்த பதிகம் என்பதை. அதுலேயே 9 பாடல்களில் யாப்பு ஒரு மாதிரி, கடைசி 3 பாடல்களில் யாப்பு அமைப்பு வேறு மாதிரியாக இருக்குது. இதுவும் ஒரு சிறப்பு.
மீதி பாடல்களில் பரமத கண்டனம் இருக்கும். ஆனால் சைவ சமயத்தை மெய்ச்சமயம் என்று ஸ்தாபித்த பதிகம் இது. அதனால் இதுதான் வந்து சுயமத ஸ்தாபனம் என்று இந்த பாடலை, இந்த பதிகத்தை கொண்டாடுகிறார்கள். அடியார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் சம்பந்தரை ஆச்சாரிய ஸ்தானத்திற்கு உயர்த்திய சான்றான பதிகம் என்று. வாழ்க அந்தணர், இந்த வாழ்க வார்த்தையை போட்டார் பாருங்க. அது வந்து நாம் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நெறி. வாயார மனதார வாழ்த்த வேண்டும், வாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்பதே வாயார மனதார எல்லோரையும் வாழ்த்துவதற்காக வழங்கப்பட்ட வாய்ப்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க என்கின்ற சொல் நமக்கு நினைவுபடுத்துவதாக நான் கொள்கிறேன். யாரெல்லாம் வாழணும்? அந்தணர், யார் சார்ந்தவர்களோ அவர்கள் வாழணும். நல்லவன் வாழ்ந்தால் தான் இங்கேயும் அங்கேயும் அல்லாடுறவனுக்கு நல்லவனாகணுங்கிற நினைப்பு வரும், ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? வாழ்க அந்தணர். இன்னும் யார்? வானவர், தேவர்கள் வாழணும். இன்னும் என்ன வாழணும்? ஆனினம் வாழணும், பசுக்கள் வாழணும். வீழ்க தன் புனல், மழை சரியாக விழணும். வேந்தனும் ஓங்குக, அப்போ தான் வேந்தன் ஓங்க முடியும். மழை பெய்யாத நாட்டை மதியால் ஆள முடியாது. மழை தான் நம்முடைய வாழ்க்கையை ஆள்கிறது. அதாவது இந்த பாடலையும் திருக்குறளில் வர வான் சிறப்பு அதிகாரத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது இந்த பாட்டினுடைய சிறப்பு எப்படி ஒன்று சார்ந்து இருக்கிறது என்பதை சம்பந்தர் அப்படி எளிதாக சொல்லியிருக்கிறார். அவருக்கு இயல்பு, நமக்கு வந்து ஆராய்ச்சியாக பார்க்க முடிகிறது. அங்கே ஆராய்ச்சியில் உண்மை அப்படியே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது. வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம், எதெல்லாம் வந்து தீமையும் அதெல்லாம் ஒழிந்து போகட்டும். சென்றதினி மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலை எனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீவிர் எண்ணம் அதை திண்ணமுறை இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர். அப்புறம் என்ன சொல்கிறான் பாரு, தீமையெல்லாம் ஒழிந்து போம் திரும்பி வாராங்கிறான். அதுதாங்க ஆழ்க தீயதெல்லாம் சொன்னால் மொத்தம் போயிடணும். ஒரு கிட்டாதாயின் வெட்டன மரம்பாங்க, பிசிறு இருக்கக்கூடாது வெட்டினா. அது மாதிரி தீமை, நம்ம மனதை விட்டு போகக்கூடிய தீமையும் சரி, சமுதாயத்திலிருந்து தீமையும் சரி, சுவடு கூட இல்லாமல் அது போய்விட வேண்டும். அது எதனுடைய நேர் மாறா சொல்கிறார். வாழ்க எப்படி வாழ்வாங்கு நாம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறாரோ, வீழ்க என்பது இந்த தீமையெல்லாம் அறவே இந்த உலகை விட்டு விலகி போக வேண்டும் என்பதாக அமைகிறது. ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க. அடேங்கப்பா பாப்பா, இந்த உலகம் சுழல்கின்ற இந்த உலகம் முழுதும் அதை தாண்டியும் சிவபெருமானுடைய நாமமே, அவனுடைய திருப்பெயரே சுற்றி 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 சுழல்க அப்படிங்கிறோம். வையகமும் துயர் தீர்கவே அப்படிங்கிறார். இது என்ன பண்ணோம் அதை சொல்லி இதுவும் பண் கௌசிகத்தில் வருகிறது. ஐயா அவர்கள் சொன்னது போல பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் கொண்டது ஒரு பதிகம். இதிலே 12 பாடல்கள் அமைத்திருப்பார். 7வது பாடலிலிருந்து யாப்பு அமைப்பு தனித்து விழித்து காட்டும். அடுத்ததாக இந்த பதிகத்தினுடைய சிறப்பு, சொல்லும் பொழுதே முதல் எடுத்தவுடனே வாழ்க என்று தொடங்கி இருக்கிறார். தேவாரத்திலே முதல் வாழ்க என்று தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பு பதிகம், அதைத்தான் இப்பொழுது பாடப்படுகிறோம். வாழ்க அந்தணர் வானவர் ஆனீனம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக. வாழ்க அந்தணர் வானவர் ஆனீனம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக. வாழ்க அந்தணர் வானவர் ஆனீனம், வீழ்க தள் பூனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க
ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே ஆழ்க தீயது எல்லாம் அறம் நாமமே சூழ்க வையகமு துயர் தீர்கவே வையகமும் துயர் தீர்கவே ஒரு வாக்கியமும் அமர வாக்கியம், ஒவ்வொரு சொல்லும் அட்சர லட்சம். அது மாதிரி இந்த பாட்டு. இந்த ஒரு பாடல் நம்ம எல்லாரும் எப்பொழுதுமே பாடிக்கொண்டிருந்தால், இப்படி வாழ்த்தி கொண்டே இருந்தால் நாம் வாழ்த்தப்படுவோம். வாழ்த்தப்பட்டால் எய்தக்கூடிய பயனையெல்லாம் இந்த வாழ்த்து மூலம் நாம் பெறலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. அவ்வளோ ஒரு இப்படிதான் பிரிக்கணும்னு வைத்திலிங்க ஐயா சொன்னார். ஆ ஆழ்க தீயதெல்லாம்னு பாடணும். அது அப்படி இல்லை. ஆழ்க தீயது தீயது ஆழ்கணும், எல்லாம் அரண்நாமமே சூழ்க அழகா இருக்கு பாடுவது. வையகமும் துயர் தீர்க்கவே அப்படின்னு பிரிக்கணும்னு சொன்னாங்க. அப்பா பாருங்க எவ்வளவு நினச்சிக்கிறோம் அவரை. அடுத்து திருப்பட்டீஸ்வரம் போவோமா? பட்டீஸ்வரத்தில் எத்தனையோ சிறப்பு இருக்க. பட்டீஸ்வரம்னு ஒன்று அந்த துர்கை ஞாபகம் வருது. இந்த துர்கைக்கு ஒரு புடவை கட்டியிருப்பாங்க பாருங்கள், அடேங்கப்பா. அது மாதிரி ஒரு நேர்த்தி உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படி இருக்கும். மூவரும் பாடிய திருத்தலம் இது, தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. காமதேனுவின் புதல்வியான பட்டி பூசித்த தலம் அப்படிங்கிறது சம்பந்தருக்கு இறைவன் முத்துப்பந்தல் அருளிய தலம். குழந்தை வரான்னு சொல்லி அவன் நடந்து வரக்கூடாதுன்ட்டு சிவபெருமானே திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அருளிய திருத்தலம். இந்த சோழ நாட்டில் காவிரி தென்கரை தலங்களில் இது 23வது சிவத்தலமாக கருதப்படுகிறது. அம்பிகை இங்கே தவம் செய்ததால் இதுக்கு தேவி வனம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. ஆனால் எனக்கு நெஞ்சை தொட்ட சிறப்பு இந்த தலத்தை பற்றி என்றால், ஞான சம்பந்தர் வரும் காட்சியை காண்பதற்காக இறைவனாகிய சிவபெருமான் நந்தியை விலகி இருக்கும்படி சொன்னான் என்று குறிப்பு. நம்ம எல்லாரும் இந்த சற்றே விலகி இரும்பிள்ளான்றது சொல்லிட்டு, அது நந்தியை நந்தனார் விலக சொன்னார்ன்ற மாதிரி அதை சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு புறம் இருக்க, இங்கே சிவயா சரியா தெரியல கொஞ்சம் நகருனி அப்படின்னா என்னன்னு இது இப்படி இந்த ஒரு நினைப்பே பிரமிப்பாக இருக்கு. அந்த ஊரில் 5 நந்திகள் இருக்கு, அந்த 5 நந்திகளும் விலகித்தான் இருக்கு. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சொன்னது ஒரே இறைவன் தான், விலகியது ஒரே நந்தி தான். அதுதான் இந்த உருவ வழிபாட்டில் நம்ம எச்சரிக்கையாக கொள்ள வேண்டிய, நினைவில் கொள்ள வேண்டிய செய்தி. ஞானசம்பந்தர் வரும் காட்சியை காண இறைவன் நந்தியை விலகி இருக்குமாறு சொன்னதால் இந்த 5 நந்திகளும் இன்றைக்கும் விலகி இருக்கின்றன. இன்னொன்று சொல்கிறார்கள், ராமேஸ்வரத்தில் ராமர் ராமநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு அப்புறம் அவர் திரும்பி வரும்பொழுது இங்கும் தன்னுடைய வில்முனையால் கோட்டி தீர்த்தத்தை உருவாக்கி வழிபட்டதாக வரலாறு. ராமலிங்க சந்நிதி இருக்குது, கோட்டி தீர்த்தமும் அங்கே இருக்குது. இப்போ சாதாரி பண் அது என்னன்னு சொல்லுவார், அதில் இந்த பாடல் அமைந்திருக்கு. என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் இந்த பாடல். பாடல் மறை சூட மதி பல்வளை ஓர் பாகம் மதில் 3 ஓர் கணையால் கூட எரி ஊட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாட மழ பாடி உரை பட்டி சரமேய கடி கட்டரவினார் வேட நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. பாடல் மறைனா பாடுறது வேதம், பாடுவது வேதம், சூடுவது சந்திரன். பல வளையல்களை அணிந்த உமாதேவியார் ஒரு பாகத்தில் அமர்ந்திருக்கிறாள்.
மதில் 3னா திரிபுரங்கள், ஓர் கணையால்னா ஒரே ஒரு அம்பினால் கூட எரியூட்டி ஒரு சேர நெருப்பையில் உண்டாக்கியது. எழில் காட்டி வீரத்தினுடைய அழகு, ஒரு அம்பு 3 புறம் ஒன்றா எரிஞ்சு போச்சு, அது எதுக்கு வேஸ்ட்டாக இன்னொரு அம்புன்ற மாதிரி. அதான் வந்து எழில் காட்டிங்கிறது, வீரத்தினுடைய அழகை காட்டி. அது என்ன சிறப்புனா சிரித்து புறம் எரித்த சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்பினாலே அதை எரித்தான் அப்படின்னு. கணை என்பது ஒரு சாக்கு தான் அப்படின்னு சொல்கிறது. நிழல் கூட்டு பொழில் நிழலை தரும் சோலை சூழ்ந்த, இந்த இயற்கை வர்ணனை இல்லாத பாட்டே இருக்காது தோணுது இல்லையா? இந்த ஐயா பாடி, ஆமாம், எல்லாம் நிழல் கூட்டு பொழில் நிழலை தரும் சோலை சூழ்ந்த பழைசை, அதான் திருப்பழையாறு என்கின்ற ஊர். மாடம் மழபாடி, மாடங்கள் உடைய மழபாடி என்னும் பகுதி. ஊர் வந்து திருப்பழையாறை, பகுதி வந்து மழபாடி, பட்டிச்சரம் வந்து திருக்கோயில். அது கடிகட்டு அரவினார், அறையில் கட்டிய பாம்பை உடையவர். வேடநிலை கொண்டவரை தமது வேடத்திற்கேற்ப ஒழுக்கத்தில் நிற்கக்கூடிய அடியவரை வீடு நெறி காட்டி அடைதற்கரிய முக்தி மார்க்கத்தையும் அறிவித்து வினை வீடும் அவர்களது கர்மங்கள் வினைகள் எல்லாம் தாமே ஒழியும்படி செய்ய வல்லவர். பட்டிச்சரம் மேயன பட்டிச்சரம் மேவிய என்பதனுடைய திருவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஒரு காலத்தில் பழையாறை வந்து பெரிய நகரமாக இருந்த இடம். இப்பொழுது அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் வெவ்வேறு பெயர்களால் வழங்கப்படுகிறது. அதை நம்ம பார்க்கணும். இன்னொரு முறை இதை சொல்லிப்போம். பாடல் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகம் மதில் 3 ஓர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாடமழ பாடி உரை பட்டி சரமேய கடி கட்டரவினார் வேட நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே அப்படின்னு வைத்திலிங்கனையா தான் சொல்லுவார். அருணகிரிநாதருக்கு அத்தனை சந்தங்களுக்கு அவர் தான் வந்து மூலம். ஞானசம்பந்த பெருமான் தான் சந்தங்களுக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவார். தமிழ் கவிதையில் சந்தங்களுக்கு தந்தை யாருன்னா அவளுடைய பிள்ளை ஆகிய திருஞான சம்பந்த பெருமான். ஐயா சாதாரிய என்னன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் அந்த பாடல் பாடுங்க. திருமுறை பண்களிலே 23 பண்கள் இன்று நாம் கையாளப்படுகிறது என்று சொன்னோம். அதில் இந்த ஒரு பண்ணை தவிர மீதமுள்ள அனைத்து பண்களும் சுத்த மத்தியமம் ராகத்திலே அமைந்திருக்கிறது. இது ஒன்றே ஒன்றுதான் பிரதிமத்தியம ராகத்திலே அமைந்திருக்கிறது. இது இந்த பண்ணிற்கு உரிய ஒரு சிறப்பு. ராகங்களிலே சுத்த மத்தியமம் பிரதிமத்தியம ராகம்னு சொல்கிறோம். அதில் மற்ற நட்டவாடையில் ஆரம்பித்து தக்க ராகம் காம்போதி, அரிகாம்போதி, சங்கராபரணம், மாயாமாள கவுளை இப்படியெல்லாம் கடந்து வந்தோம்லாம். பின்னால் சாமாங்கிற ஒரு ராகத்தை பார்க்க போகிறோம். அதுவும் சுத்தமத்தியம ராகம். கேதார கவுளை சுத்தமத்தியம ராகம், பைரவி சுத்தமத்தியம ராகம். இப்படியெல்லாம் வந்த பண்கள் சாதாரி பண்ணிலும் நட்டராகம் என்ற இன்னொரு பண்ணிலும் இந்த பந்துவராளி ராகத்தை பயன்படுத்துகிறோம். அதில் இந்த ஒரு பண் மட்டும் பிரதிமத்தியம ராகத்தில் அமைந்திருக்கிறது என்று பதிவு பண்ண வேண்டும். அதை தாங்கள் சொல்வது போல இந்த பண் திருவிராகம் என்று இருக்கும். தேவார புத்தகத்திலே எடுத்து பார்த்தீர்களா, சந்த நடையிலம் என்ன பாடன் மறை சூடன் மதி பல்வளையோர் பாகம் அதில் 3 கணையால் என்று இந்த வீச்சு நடையிலே வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மாகடல் விடம், இப்படி சந்த அமைப்பை கொண்ட ஒரு பதிகமாக விளங்குகிறது. அதை இப்பொழுது பாடப்படுகிறோம். பாடன் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகமதில் 3 கணையால் பாடன் மறை சூடல் மதி பல்வளையோர் பாகமதில் 3 கணையால் கூட எரியூட்டி எழில்
காட்டி நீழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் கூடையெறியூட்டி எழில் காட்டி நீழல் கூட்டு பொழில் சூழ்பழசையுள் மாடமழபாடியூரை மாடமழபாடியூரை பட்டீச்சரமேய கடி கட்டரவினால் பாடன் மழபாடியூரை பட்டிச்சரமேய கடிகட்டரவினால் வேடநிலை கொண்டவரை வேடநிலை கொண்டவரை வீடு நேரி காட்டி வினை வீடும் அவரே பாடன் மறை சூடன் மதி பல்வளையோர் பாகமதின் மூன்றோர் கணையால் கூட எரியூட்டி எழில் காட்டி நிழல் கூட்டு பொழில் சூழ் பழசையுள் மாடமழபாடியுரை பட்டி ஜரமேய கடி கட்டரவினார் வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே வேடநிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. நல்ல நில ஒளியில் ஒரு தெளிந்த நதியில் ஒரு அற்புதமான படகுல அமைதியாக பயணம் செய்வது போல் இருக்குது இவருடைய பாட்டை நம்ம கேட்கும் பொழுது. வாழ்க வாழ்க. நிறைவாக ஆச்சாள்புரம் போவோமா? ஆச்சாள்புரம் திருநல்லூர் பெருமணம். திருமணம் நடந்த இடம். ஞானசம்பந்த பெருமான் திருமண கோலத்துடன் ஜோதியுள் கலந்த திருத்தலம். இன்றைக்கி முழுக்க நம்ம பார்த்ததெல்லாமே ஓதுவார் நமக்கு கொடுத்துருக்கிற பாடல்கள் எல்லாமே அற்புதங்கள் விளைந்த வரலாற்று பதிவுகள். அதனால் இதுக்கு முக்தித்தலம் என்றும் பெயர். இந்த தலத்துக்கு சீர்காழி சாலையில் இருக்குது, சிதம்பரம் சீர்காழி சாலையில். இறைவன் யார் இங்கே? சிவலோக தியாகேசர், பெருமணமுடைய மகாதேவர் அப்படின்னு அவர் பேர். இறைவி வெந்நீரு உமை நங்கை அப்படின்னு பேர் அவளுக்கு. ஸ்வேத விபூதி நாயகி, விபூதி கல்யாணின்னு சொல்கிறாங்க. வெந்நீற்று உமை நங்கை. மாமரம் தான் தலமரம், பஞ்சாட்சர தீர்த்தம் இதெல்லாம் இருக்குது. மகரிஷிகள் எல்லாம் வழிபட்ட இடம். காக்க புஜண்டம் ரிஷி ஐக்கியமான சிறப்புடைய திருத்தலம் என்றும் இதை கொண்டாடுகிறார்கள். இதுக்கு நமச்சிவாய திருப்பதிகம் என்றும் ஒரு சிறப்பு பெயர் உண்டு. ஏன்னா சம்பந்த பெருமான் பெற்றோருடைய விருப்பப்படி திருமணம் புரிந்து கொண்டு மனைவியுடன் சுற்றம் சூழ எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த காட்சி. எத்தனை பேர் கூட வந்திருப்பாங்க. ஐயாவுக்கு திருமணம்னா எத்தனை பேர் வந்திருப்பாங்க கூட. எல்லாரும் திருநல்லூர் பெருமணம் ஆலயம் இறைவனை வழிபட்டு நிற்கிறார்கள். அந்த கோயிலில் ஒரு பெரிய ஜோதி தோன்றி
ஒரு வாயிலையும் காட்டியது. என்ன அழகாக இருக்குது நினச்சி பார்க்கவே. ஒரு பெரிய ஜோதி பிழம்பு தோன்றி அதில் உள்ளே நுழைவதற்கு ஏதுவாக ஒரு வாயிலையும் திறந்து காட்டியது. வாங்கன்றார். வாங்க, எல்லாருக்கும் முக்தி அப்படின்னா மனித மனதில்லை. அப்பவும் தயங்குகிறார்கள். இல்லை ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துருட்டுமா, இல்லை அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அந்த நேரத்திலும் ஒரு தயக்கம். அப்பா அப்படி வருது. அப்புறம் அவர்களுக்கு நமச்சிவாய், அவர்களை அப்போதும் கோவப்படாமல் விட்டுட்டு போகாமல் நமச்சிவாய மந்திரத்தினுடைய மேன்மையை கூறி இந்த நமச்சிவாய திருப்பதிகம் பாடி தன்னோட வந்தவர் எல்லாரும் அந்த ஜோதியில் கலக்குமாறு அவர் செய்தார். இத்தனை பேர் ஒன்றாக முக்தி அடைந்ததுங்கிறது நீங்கள் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. சுவாமி விவேகானந்தருடைய கனவுகளில் அது ஒன்று. நான் சொர்க்கத்திற்கு செல்லும் பொழுது என்னுடைய ஏழை மக்கள் 1000 பேரையாவது கூட்டிச் செல்ல வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அவர். I will invade the heavens with hundreds of my millions of my fellow human beings அப்படின்னார் அவர். இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக அது வாங்க போகலாமா நம்ம அப்போ அப்படிங்கிற மாதிரி, பாரதிய வித்யா பவன் போவோமான்ற மாதிரி டக்குன்னு அப்படி கூட்டிகிட்டு போயிட்டார். மனைவியோடு அந்த ஜோதியில் அவர் புகுந்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். சம்பந்தரோடு சேர்த்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார், திருநீலக்க நாயனார், அப்போ 4 நாயன்மார்கள் ஒன்றாக அந்த ஜோதியிலே கலந்து விடுகிறார்கள் என்பது வரலாறு. அந்த அம்மாவுக்கு தோத்திர பூர்ணாம்பிகை என்று பெயர். திருமணமானது. நம்முடைய தீவினைகள் அகல, நாம் செய்த பாவங்கள் நீங்க, நமக்கும் இறைவனுடைய அடி கிடைக்க இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமக்கு இதுதான் பாடம், நமக்கு இதுதான் ஓடம், இதுதான் நம்மை அங்கே அந்த கரையிலே கொண்டு சேர்க்கும் என்பதை உணர்ந்து ஐயா அவர்கள் பாடும்பொழுது இந்த பாடலை நாம் கேட்போம். என்ன பண்ணும் கௌசிகம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னேரிக்கு உய்ப்பது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்த்தமை நன்னேரிக்கு உய்ப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது, வேதம் 4னும் மெய்ப்பொருள் ஆவது, நாதல் நாமம் நமச்சிவாயவே. நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையார் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து
ஏத்தவல்லார் எல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. ஏ அப்பா, ஒரே ஒரு வார்த்தை தான் இதில். காதல் கொண்டுன்னு போடலை, காதலாகி அப்படிங்கிறார். ரொம்ப மிக முக்கியமான ஆழமான குறிப்பு ஒன்றை நான் இதில் பார்க்கிறேன். அது நம்முடைய உடம்பிற்கு புலன்கள் பொறிகள் இருக்கின்றன. அதற்கு பின்னால் மனம் ஆகிய தளம் இருக்கிறது. எண்ணமயமான மனம் இருக்குது. அதில் எது நல்லது கெட்டது என்று பகுத்து அறியக்கூடிய சக்தியான புத்தி ஒன்று இருக்குது. ஆனால் இவை எல்லாமே நம்முடையவையே தவிர இவை நாம் அல்ல. நமக்கு வழங்கப்பட்ட கருவிகளே தவிர இவை நாம் அல்ல. உண்மையான நாம் இவை அல்ல. இந்த தேகம், புலன்கள், பொறிகள், மனம், புத்தி இவற்றுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு தளம், அதற்கு பெயர் சித்தம். அதுதான் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள், சித்தம். அந்த சித்தத்தோடு இருப்பது தான் ஆன்மா. ஆன்மாவும் சித்தமும் விளக்கும் வெளிச்சமும் போல, இரண்டு போல் தெரியும் ஒன்றே ஒன்று. அப்படி இருக்கு. இப்போ இந்த சித்தத்தில் தான் நம்முடைய வாசனை பதிவுகள் எல்லாமே இருக்குது. பூர்வ ஜென்ம வாசனைகள், நினைவுகள், நம்முடைய விருப்பங்கள், வேட்கைகள், வெறுப்புகள் எல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கிறது. அது மனத்தில் பட்டு, அது புலன்களில் பட்டு, பொறிகளில் பட்டு, வெளிப்பொருளோடு தொடர்பு கொண்டு திரும்பி வந்து இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. இந்த சித்தத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், இதிலே நாம் எதை வேரூன்ற செய்கிறோமோ அதுவாக இந்த சித்தம் மாறிவிடும். ரொம்ப சாதாரணமான ஒரு வசனம் நாம் கேட்கிறோம், சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்ட்டு. சித்தர்களுடைய போக்கு சிவனுடைய போக்கு என்று நம்ம பொருள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு கொள்கை கிடையாது, அவர்களுக்கு என்று ஒரு போக்கு கிடையாது, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா கிடையாது, நிகழ்ச்சி நிரல் கிடையாது. இருப்பதெல்லாம் அவர்களுடைய சித்தத்தில் இருப்பதெல்லாம் சிவம். சிவம் முழுக்க அந்த சித்தத்தை வியாபித்து கொள்கிறது. அதனால் அவன் எப்படி செலுத்துகிறான்? இங்கே போய் நில்லுன்னா நிற்கிறாங்க. எதுக்கு இவங்க திரிகிறார்கள்? எதற்கு இவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள்? ஏன் சாப்பிடுகிறார்கள்? எதுவுமே தெரியாது. எதுக்குமே ஒரு நேரம், எந்த கட்டளைப்படியும் இருக்காது. சிவன் இயக்குவது, அது இவர்கள் இயங்குவார்கள். அப்படி இருக்கும். அப்படி இந்த சித்தம் முழுதும் சித்தத்தினுடைய இன்னொரு சிறப்பு, அது நம்ம எதை அதில் ஆசைப்பட்டு விரும்பி அதில் பதிய வைக்கிறோமோ அது இல்லாத எதையும் இது வெளியே தள்ளிவிடும். அது இல்லாத எதையும் அது வெளியே தள்ளிவிடும். முழுக்க முழுக்க அதுவே அங்கே வியாபித்து கொள்ளும். அப்படி சித்தம் முழுக்க சிவமயமாக இருப்பது தான் காதலாகி. அது வெறும் உணர்ச்சி அல்ல. தொடக்கத்தில் காதல் என்பது ஒரு உணர்ச்சி தான். ஆனால் அது பெருக பெருக, மனம் உருக உருக, திரைகள் விலக விலக, சிவனே அங்கு வியாபித்து நிற்கும் பொழுது காதல் பெரிய பரிமாணத்தை எய்துகிறது. சிவமயமாவது தான் காதலாகி. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வாக்கு சொல்வார்கள். திருவண்ணாமலையில் ஒருத்தர் சொல்லி கேட்டேன், கொடுக்கப்படுவது உருக்கம், அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு. இந்த ஆணவங்கிற தடிப்பு அது எப்படி கரையணும்? உருக்கத்தில் தான் அது விலகும். இந்த உருக்கம் என்பது நாம் விரும்பி பெறக்கூடிய ஒன்று அல்ல. தொழுது தொழுது நிற்கணும், அது நமக்கு வழங்கப்படும். அப்போது இந்த உருக்கம் அதுதான் கசிந்து. அந்த கசிவு ஏற்பட்டால் கண்ணீர் எப்போவுமே அப்படியே இந்த கண் மல்குதல் என்பது இங்கே நெஞ்சினுடைய ஈரத்தை குறிப்பிடுகிறது. இங்கே இருக்கக்கூடிய ஈரத்தினுடைய எதிரொலி தான் கண் பனிப்பு. அப்படி இருக்குது. இதை
நினைக்க நினைக்க அப்படியே நம்மளை அப்படியே புரட்டி போடக்கூடிய வரிகள். இந்த ஒரு வரியே என்னால் தாண்ட முடியலையே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. அதுக்கப்புறம் மீதியெல்லாம் இன்சிடென்டல், தன்னை போல நடப்பவை. எப்படியாவது நம்ம சிவத்தை விடாப்படியாக பிடித்து கொண்டு அது மட்டுமே நம்முடைய சித்தம் முழுக்க பரவ வேண்டும் என்பதே நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்க வேண்டும், நம்முடைய முயற்சியாகவும் இருக்க வேண்டும், நம்முடைய கனவாகவும் இருக்க வேண்டும். கபாலீச்சரத்தில் இருந்து நாம் இந்த பாடல்களை ஐயா பாட கேட்டு இன்புற்று கொண்டிருக்கிறோம். இந்த கனவை, இந்த கோரிக்கையை அவன் நிறைவேற்றி வைப்பான். இந்த முயற்சிக்கு அவன் முழு ஆதரவு கொடுத்து இதிலே வெற்றி தருவான் என்று சொல்லி உங்கள் அனைவர் சார்பிலும் ஓதுவாரை பணிந்து அவருக்கு நன்றி சொல்லி நம்ம மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் சிவராத்திரி திருநாள் வாழ்த்துக்கள். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.